ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தை வீழ்த்த வேண்டுமானால் முதலிலே இருக்கக்கூடிய இலைகளை எல்லாம் வீழ்த்தி, சின்ன சின்ன கிளைகளை எல்லாம் வீழ்த்தி, பெரிய கிளைகளை எல்லாம் வீழ்த்தி அடிமரத்தை மட்டும் வைத்துக் கொள்ளுவது போல அந்த அடிமரத்தை அடியோடு களைவதற்காக நடந்து போனான். அங்கே போயும் எத்தனையோ லீலைகளை எல்லாம் செய்தான். விதுரரை போரிலே இருந்து விலக்கி விட்டான். அங்கே போய் அஸ்வத்தாமனை போரிலே இருந்து விலக்கினான். மிக நீண்ட வரலாறு. யோசித்து பார்க்கிறோம். அன்புள்ளோர்க்கு தூதவன், சூதவன், துணையவன், ஜெயம் அவன். அவன்தான் வெற்றி பெறுவதற்கான பாண்டவர்களுக்கான மிகப்பெரிய தன்மையாக இருந்தான். அவன் நாமம் என்ன? மாதவன், மகனவன், மழலையின் மொழியவன், மண்ணிலார்ந்த ஆதவன், அறிவவன், அறிவினுக்கு அறிவவன், அன்புளோர்க்கு தூதவன், சூதவன், துணையவன், ஜெயம் அவன். அவன்தான் துணை, அவன்தான் வெற்றி. எடுத்த காரியம் யாவினும் வெற்றி, எங்கு நோக்கினும் வெற்றி, மற்றாங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி, வேண்டினேனுக்கு அருளினள் காளி, தடுத்து நிற்பது தெய்வதமேனும், சாரும் மானுடமாயினும் அகுதை படுத்து மாய்ப்பள் அருட்பெருங்காளி, பாரினில் வெற்றி எனக்குருமாறே என்பார் மகாகவி பாரதி. அன்புளோர்க்கு தூதவன், துணையவன், ஜெயமவன், தோற்றத்தாலே யாதவன் ஆயினும் யாதவன் திறமென அறிக நீரே என்கின்றார். அவன் நாமங்களை சொல்லுவோம். அவன் நம்மோடு பயணப்பட்டு வெற்றிகளை குவித்து கொண்டே இருப்பான்.